ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வங்கதேச தலைநகர் டாக்காவில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு தீவிரவாத அமைப்புகளால் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் டெல்லியில் உள்ள வங்கதேச தூதருக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் உள்ள வங்கதேச உயர் கமிஷனர் ரியாஸ் ஹமீதுல்லா இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இன்று நேரில் அழைத்து டாக்காவில் உள்ள இந்திய தூதரகத்தை சுற்றி வன்முறையை தூண்டும் வகையில் சில தீவிரவாத அமைப்புகள் முற்றுகை போராட்டத்திற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் இது தூதரக அதிகாரிகளின் பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் அவரிடம் சுட்டிக்காட்டியது. வங்கதேசத்தின் தேசிய குடிமக்கள் கட்சி தலைவரான ஹஸ்னத் அப்துல்லா என்பவர் சமீபத்தில் இந்தியாவுக்கு எதிராக பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. வங்கதேசத்தில் குழப்பம் விளைவித்தல், இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை இணைக்கும் சிலிகுரி வழித்தடத்தை துண்டிப்போம் என்ற அவர் மிரட்டல் விடுத்திருந்தார். இத்தகைய பொறுப்பற்ற மற்றும் ஆபத்தான பேச்சுக்களுக்கு இந்தியா தனது கடும் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. வங்கதேசத்தில் சமீப காலமாக தீவிரவாத குழுக்களின் ஆதிக்கம் அதிகரித்து வருவதாகவும் அவர்கள் இந்தியாவை குறித்து பரப்பும் பொய்யான தகவல்களை வன்மையாக கண்டிப்பதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. மேலும் அங்கு நடைபெறும் வன்முறை சம்பவங்கள் குறித்து அந்நாட்டின் இடைக்கால அரசு முறையான விசாரணை நடத்தவில்லை என்றும் ஆதாரங்களை இந்தியாவிடம் பகிரவில்லை என்றும் இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. ஷேக் ஹசீனா ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்ட பிறகு வங்கதேசத்தில் இந்திய தூதரகங்கள் மற்றும் இந்துக்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன. தற்போது இந்திய தூதரகத்தையே முற்றுகையிடும் அளவிற்கு நிலைமை மோசமடைந்துள்ளது. இரு நாட்டு உறவில் பெரும் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. தூதரக அதிகாரிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது வியன்னா ஒப்பந்தத்தின்படி வங்கதேச அரசின் கடமை என்பதை இந்தியா மீண்டும் ஒருமுறை நினைவூட்டியுள்ளது. நிலைமை சீராகாவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் கடுமையாக இருக்கும் என்பதையே இந்த சந்திப்பு உணர்த்துகிறது.